வேல்வேல் வெற்றிவேல். இப்போ பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் பேரூராட்சிக்கு உள்ள நுழைஞ்சிட்டேங்க. மகாகவி பாரதியார் பிறந்த வீடு, மகாகவி பாரதியார் மணிமண்டபம் பார்க்கலான்னு சொல்லிட்டு இந்த வழியாக தான் போகணும். போயிட்டு பார்க்கலாங்க. வேல்வேல் வெற்றிவேல். இப்போ பார்த்தீங்கன்னா நமது மகாகவி பாரதியார் ஐயா அவர்களின் மெமரியல் நினைவகத்துக்கு தான் வந்திருக்கோம். மகாகவி பாரதியார் பிறப்பு 12/11/1882, இறப்பு 9/12/1921. வேல்வேல் வெற்றிவேல். இப்போ பார்த்தீங்கன்னா எட்டயபுரத்தில் உள்ள மகாகவி பாரதியார் அவர்களின் அருங்காட்சியகத்தில் தான் இருக்கும். என்னுடைய பாத யாத்திரை 406 கிலோமீட்டருக்கு மேலே வந்திருக்குன்னு நினைக்கிறேன். நான் வந்து மதுரை தாண்டின உடனே சர்ச் பண்ணி பார்த்தேன் எட்டயபுரம் எத்தனை கிலோமீட்டருன்னு சொல்லி. ஏன்னா இந்த வழியில் பயணிக்கும் போது பார்த்துருக்கேன். இப்போ ஒரு பாடல் வந்து நினைவுக்கு வந்துச்சுங்க. அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே. இன்றைக்கி 406 கிலோமீட்டர் ஒற்றையால் நான் வந்து இரவு பகல் பாராமல், வெயில் மழை பாராமல், அச்சம் இல்லாமல் இடி மின்னல் இதெல்லாம் தாண்டி வந்திருக்குன்னா இவருடைய பாடல்களை சிறுவயது காலங்களில் எனது ஆசிரியர்கள் ஆழ்மனதில் பதித்ததும் ஒரு காரணம்னு நினைக்கிறேங்க. அந்த பாடலை பாடும்போது அந்த வரிகள் ஞாபகம் வரும்போது அச்சம் இல்லாமல் நடந்து வந்தேங்க. எனது மூதாதையர் மகாகவி பாரதியார் அவர்களின் இந்த திருவுருவச் சிலை வந்து எம்ஜிஆர் அவர்களின் தலைமையில் வந்து இருக்காங்க. அந்த இடத்தில் வந்தது அமர்ந்து அவரை நினைவு கூர்ந்ததுக்கு நான் என்ன பாக்கியம் செய்தேன்னு தெரில. அதுவும் நடைப்பயணத்தில் முருகரோட அருள் தான் எல்லாமே. வெற்றிவேல் முருகருக்கு அரோகரா. அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே. ஓம் சரவண பவ. வேல்வேல் வெற்றிவேல். இப்போ பார்த்தீங்கன்னா மகாகவி பாரதியார் அவர்கள் பிறந்து தவழ்ந்து விளையாடிய இந்த வீதியில் நாம் பயணிக்க போகிறோம். என்ன தவம் செய்தோமோ நடப்பயணமாக வந்து இந்த வீதியில் வருவது நான் பெற்ற பெரிய தவமாக நினைக்கிறேன். கோயில் ஒன்று இருக்குது. அவர் பிறந்து வளர்ந்து ஒரு 30 மீட்டர் இருக்குது. In 50 meters, turn left. Turn left. எடுத்து கொடுத்துதுங்க. பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வந்துட்டோம். எட்டயபுரம் தேர்நூலை பேரரசி பாரதியார் தெரு பாருங்க. இந்த இடத்துக்கு வந்துட்டோம். It's about 38 meters to your destination. 38 மீட்டரு. ஆனால் வீடு வேலை செய்கிறதா சொன்னாங்க. இருந்தாலும் பரவாயில்லைங்க. In 50 meters, your destination will be on the right. அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். வந்துட்டோம். வேல்வேல் வெற்றிவேல். இப்போ பார்த்தீங்கன்னா வீடு பார்த்தீங்கன்னா புனரமைப்பு பண்ணிகிட்ருக்காங்க. இவருடைய பிறந்த வீட்டை வந்து கால் பதித்து நின்று பார்த்ததுலேயே நான் செய்த பாக்கியம். ஐயா அவர்களின் வீட்டை வந்து புனரமைப்பு பண்ணிகிட்ருக்காங்க. என்ன தவம் செஞ்சதோ எனக்கு செய்ய தெரியலைங்க. என்னுடைய திருப்பாதம் இவர் தவழ்ந்து
பிறந்து தவழ்ந்து வளர்ந்த இந்த மண்ணை மிதிப்பதற்கு வேல்வேல் வெற்றிவேல். பெரிய தவங்க வேலை செஞ்சுருக்காங்க, நிறைவு பண்ணிகிட்ருக்காங்க. அவங்கள தொந்தரவு பண்ணக்கூடாது. இனி நம்ம கிளம்பலாம். வேல்வேல் வெற்றிவேல், வேல்வேல் வெற்றிவேல். அவர் இன்னொரு